ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஏஆர்டி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸசைஸ் 11.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இன் a pack of 52 playing cards, 2 cards are drawn at random simultaneously. ஒரு பேக்கில் 52 பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஏதோ 2 கார்ட்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க. இஃப் தி நம்பர் ஆஃப் black cards drawn is random variable, நமக்கு random variable வந்து எக்ஸ்ன்னு தெரியும். எக்ஸை வந்து black cards black cardsன்னு எடுக்கிறோம். Find the value of random variable and number of points in its reverse image. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து அதோட பாயிண்ட்ஸ் இன் ரிவர்ஸ் இமேஜ் அந்த வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன், நமக்கு கொஸ்டினில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52. இதுலேருந்து நம்ம 2 கார்ட்ஸை தான் எடுக்கிறோம். நமக்கு வந்து அது எந்த 2 கார்ட்ஸ் அப்படின்னு தெரியாது. அது மேபி எப்படி இருக்கலாம், ஒரு பிளாக் ஒரு ரெட்டாக இருக்கலாம், ஆர் 2 பிளாக்காக இருக்கலாம், ஆர் அது 2 ரெட்டாக இருக்கலாம். இந்த 52 கார்ட்ஸில் நமக்கு வந்து 26 பிளாக் கார்ட்ஸும் 26 ரெட் கார்ட்ஸும் கிடைக்கும். அதிலேருந்து தான் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது 1 பிளாக் 1 ரெட் கார்டு, அதில் நம்ம பிளாக் கார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 1 அண்ட் 2 பிளாக் கார்டு, அப்போ அதோட பாசிபிலிட்டி வந்து 2 அண்ட் 2 ரெட் கார்ட்ஸ். 2 ரெட் கார்ட்ஸ்னால் பிளாக் கார்ட்ஸே இல்லை, அப்போ அதோட பாசிபிலிட்டி வந்து 0 அண்ட் நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு, 0 1 அண்ட் 2. எக்ஸ் ஆஃப் 0னா நமக்கு பிளாக் கார்டே இல்லாதது, அப்போது வந்து நமக்கு 2 ரெட் கார்டு இருக்குது. அப்போ பிளாக் கார்டோட பாசிபிலிட்டி 26C0, பிளாக் கார்டே இல்லை, இன்ட்டு 26C2 2 ரெட் கார்டு கிடச்சிருக்கு. அப்போது 26C0னா அதோட வேல்யூ வந்து 1 கிராஸ் 26C2னா 26 இன்ட்டு இதை 1 டைம் கம்மி பண்ணுறோம். ஸோ 25 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 வரும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 13 வரும், ஈக்குவல் டு 1 இன்ட்டு 13 இன்ட்டு 25. இதோட வேல்யூ வந்து நமக்கு 325 வரும். நவ் எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 1ன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் கார்டு அண்ட் 1 ரெட் கார்டு கிடைக்கும். அப்போது 1 பிளாக் கார்டுனா 26C1 இன்ட்டு 1 ரெட் கார்டுனா 26C1. இது எப்படி வரும்னா ஒரு பிளாக் கார்டு அண்ட் 1 ரெட் கார்டு கிடச்சிருக்கனால இப்படி எழுதியிருக்கோம். 26 இன்ட்டு 26, இதோட வேல்யூ வந்து 676. அண்ட் எக்ஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். 2னா நமக்கு 2 பிளாக் கார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. அப்போது 26C2 இன்ட்டு 0 ரெட் கார்ட்ஸு. 2 பிளாக் கார்டு கிடைக்குதுன்னா நமக்கு 0 ரெட் கார்ட்ஸு. 26 இன்ட்டு 25 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. 26C0னா அதோட வேல்யூ வந்து 1. இதை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது 13 வரும், ஈக்குவல் டு 13 இன்ட்டு 25 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 325 நமக்கு வேல்யூ வரும். therefore எக்ஸ் ஆஃப் 0 நமக்கு 325 கிடச்சிருக்கு. எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 675 அண்ட் அகெயின் எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ 325. இப்போது எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் எழுதிக்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ 0 கிடைக்கும்போது அதோட வேல்யூ 325 அண்ட் 1 இருந்துச்சுன்னா 676 அண்ட் 2 கிடச்சிச்சின்னா அதோட வேல்யூ 325. நம்பர் ஆஃப் வேல்யூ இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ டோட்டல்னால் 325 ப்ளஸ் 676 ப்ளஸ் 325, இதை வந்து ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஆட் பண்ணும்போது நமக்கு 1326 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூ இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.